இன்னைக்கு கர்த்தர் நியமித்த பாதையை தவிர வேற எந்த பாதையில நம்ம சென்றாலும் அது என்னதுதான்? அக்கிரமம் தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது அக்கிரமம் எது? முறையற்ற காரியங்களை நாம் செய்வது, ஒழுங்கினமான காரியங்களை செய்வது, அசுத்தமான காரியங்களை செய்வது, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நாம் செய்வோமே ஆனால், அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள இருக்குமே ஆனால், அது மேல ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தா கூட நம்ம எப்படிப்பட்டவளதான் மாறிடும்? அக்கிரமம். அந்த அக்கிரமம் நமக்குள்ள வந்தா அது என்ன ஆயிக்கிறோம்? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அதை கரைப்படுத்திரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். முதலாவது. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 44:16 வாசிங்க. அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். ஆமா, நல்லா கவனிங்க. யாக்கோபுடைய பிள்ளைங்க சொல்றாங்க, நாங்க எங்க அக்கிரமத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு? எங்க வாழ்க்கையில விளங்க பண்ணிட்டார். என்ன பண்ணாங்க? நல்லா கவனிச்சுங்களுங்க. அவன் இப்ப நடக்கிற சம்பவத்தையா சொல்லிக்கிட்டு இருக்கான்? பாத்திரத்தை எடுத்துட்டேன், அதனால என்னை யோசேப்பு அதிபதியா இருக்கிறவர் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப நடக்கிற சம்பவத்தை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கான்? யோசிச்சு பாருங்க. இல்லவே இல்லை. அவன் எந்த சம்பவத்தை பத்தி பேசுறான்? 17 வருஷத்துக்கு முன்பதாக தன்னுடைய சொந்த தம்பியாகிய யோசேப்பை கர்த்தர் அழைத்தார். அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தான். அவனுக்கு ஒரு தேவ திட்டத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த தரிசனத்தை குறித்து அவன் சொல்லும் போது, அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை குறித்து சொல்லும் போது, நாம அவனை பகைச்சமே. யோசிச்சு பாருங்க. நாம அவனை குடியில தள்ளமே, அவனோட வஸ்திரத்தை உரிந்து கொண்டமே, அவனை காயப்படுத்தினமே, அவனை எடுத்து அடுத்தவங்கிட்ட வித்து போட்டோமே. அந்த அக்கிரமத்தை இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு? இங்க விளங்க பண்ணிட்டார் என்று சொல்லி தங்களுடைய தவறை உணர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க? முழுசும் சரண்டர் ஆகுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. யாராகிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்பயா நம்ம எதாவது பேசுகிறோமா? எதாவது செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. டிஸ்டர்ப் பண்ணுறோமா? ஜெபிக்கிறவங்கள ஒழுங்காக வேதம் வாசிக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோமா? ஒழுங்காக ஊழியம் செய்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோமா? ஒழுங்கா சபைக்கு போறவங்கள டிஸ்டர்ப் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. தேவ சித்தத்தின்படி அவன் பாட்டு கர்த்தரை அழைச்ச அந்த பாதையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறவனை நாம எங்கேயாகிலும் யாராகிலும் டிஸ்டர்ப் பண்ணுவோமே ஆனால், வசனம் சொல்லுது அந்த மனுஷன் தேவ திட்டத்தை எதிர்த்து நிற்கிறபடினால வேதம் சொல்லுகிறது அது அக்கிரமம். அதை கர்த்தர் என்றைக்கும் விசாரிக்கிறவராயிர. 17 வருஷம் ஆனாலும் இவங்க மறந்துட்டாங்க. தேவன் மறந்தாரா?